நாளைக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும். மார்க்கெட் சென்டிமெண்ட்னால் குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும். குளோபல் இண்டெக்ஸஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்ட்டு. நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 1% டவுனில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாக ரெட்டில் தான் இருக்குது. அதுவும் 2%, 1.5% அப்படின்னு செல்லிங்கில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செல்லிங்கில் தான் இருக்குது. நான் பிகினராக இருக்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் ரொம்ப கரெக்டாக கணிக்க முடியல. பட் இதை கணித்ததுக்கப்புறம் அதை கணிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு ஃப்ளோ கிடச்சிது. அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வாங்கினா மார்க்கெட் மேலே போகும், எஃப்ஐஐ விற்றா மார்க்கெட் கீழே போகும். நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா டிஐஐ. ஸோ இன்ஸ்டியூஷன் வாங்கினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், இன்ஸ்டியூஷன் விற்றா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். ஸோ டிஐயும் எஃப்ஐயும் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ், அதனால் அந்த சென்டிமெண்ட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ டிஐ பார்த்திங்கன்னா 5000க்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்தியன் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எஃப்ஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். அவங்க இன்னும் நெகட்டிவில் தான் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா இன்னும் பாசிட்டிவில் தான் மார்க்கெட் இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ரொம்ப அதிகமாக கீழே விழாதுன்னு இது சொல்லுது. எஃப்ஐ டைரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஐ நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க விற்றுட்டு போனால் யார் வாங்குவா? டிஐ தான் வாங்குவாங்க. ஸோ நம்மளாலலாம் வாங்க முடியாது, நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஐ வாங்குவாங்க. அதனால் அவங்க விற்றுட்டு போனால் டிஐ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. பிகினர் ட்ரேடர்ஸ் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்குறதுனால உங்களுக்கு 10 ட்ரேடுக்கு ஒரு 5 ட்ரேடு 5 இல்லை 7 ட்ரேடு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெட் பார் கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ பார் பெருசாக வந்திருக்கு, க்ரீன் பார் பெருசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆரோ மார்க் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. பட் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. நான் இது பண்ணக்கூடாது, ஆனால் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அந்தளவுக்கு பயங்கரமாக விழலை பாருங்கள், திருப்பியும் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ பிகினர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஆரோ மார்க் ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்காங்களே, ஆனால் எப்படி மார்க்கெட் இன்னும் மேலே ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அது எப்படி புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை விட ஹையாக வச்சுது அப்படின்னா அது புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் பயங்கரமாக கீழே விழுமா அப்படின்னா யூஎஸ் ஈரான் வார் முடிகிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான், அப் ட்ரெண்ட் கிடையாது. மேபி என்னென்னா ஒரு சைடுவேஸ் ஒரு 4 to 5 டேஸ் போகிறதுக்காக இந்த பேட்டர்னை கொண்டு வருவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்ததில் கண்டிப்பாக நாளைக்கு கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அப்போது கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே ஏறுமானா ஏறும், ஆனால் அந்தளவுக்கு ஏறாது பிகாஸ் ஆஃப் த வார். மந்த்லியில் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு போனால் தான் அடுத்தது பை ட்ரெண்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இது மந்த்லி கிராஃபில் இருக்கும். ஸோ இங்கே மந்த்லி சப்போர்ட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி பவுன்ஸ் ஆகிருக்கு, மேலே வந்திருக்கு. நம்ம ஏன் சென்செக்ஸை பார்க்குறோம், நிஃப்டியை பார்க்கல அப்படின்னா சென்செக்ஸ் தான் ஒரு லீடிங் இண்டிகேட்டர். ஸோ சென்செக்ஸ் எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் நிஃப்டி 50யும் போகும், பேங்க் நிஃப்டியும் போகும். அதனால தான் நம்ம சென்செக்ஸ் எடுத்திருக்கோம். சென்செக்ஸை கணிச்சாலே போதும், மற்ற ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகிடும். பிகினர்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தேவையான விஷயங்கள் எழுதியிருக்கேன். அவங்களுக்கு மார்க்கெட் புரியல, மார்க்கெட்டோட வேர்ட்ஸ் புரியல அப்படின்னா அதை படித்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.